நம்மளை பொறுத்தளவு மாணவ மாணவிகள் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுக்காக நாம் குரல் கொடுப்போம். இதில் நான் தமிழ்நாட்டுக்காரனுக்கு தான் கொடுப்பேன், ஆந்திராக்காரனுக்கு தான் கொடுப்பேன் அப்படிலாம் நமக்கு கிடையவே கிடையாது. அப்போது நீங்கள் அந்த இருக்கக்கூடிய அந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளின் குரல் வழியை நெறித்து யாரும் எதுவுமே பேச முடியாதபடி வெள்ளிக்கிழமை லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது, 1732 பேர் ரிஜெக்ட் பண்ணுறது, சனியார் லீவு, அவங்க எங்கே யார்ட்டு கேட்க முடியாது. 12ஆம் தேதி திங்கக்கிழமை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வாங்கன்னு கூப்பிடுறது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி கம்பெனியை வச்சு நடத்துறது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு கொடுமையை அனுபவித்திருக்கிறார்கள். 2022 நோட்டிஃபிகேஷனில் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு காலமே கிடையாது. 2025 நீங்கள் புதுசாக பாடி மாஸ் இண்டெக்ஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா அப்போ அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ என்ன ஆகுது? ஒவ்வொரு நிலையிலும் முறைகேடு. அதான் நம்ம சொல்கிறேன். எஃப்ஐஆர் இருக்கக்கூடிய ஒரு தடை உத்தரவு பெற்ற தடையானை இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியை வச்சு நீங்கள் எக்ஸாம் நடத்துறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க மேலே வழக்கு இருந்தால் எஃப்ஐஆர் இருந்தால் எக்ஸாமில் அளவு கிடையாது. அதே நேரத்தில் ஏஜென்சிக்கு அவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குது, அவங்க மேலே தடை இருக்குது, அவங்கள வச்சு நீங்கள் எக்ஸாம் நடத்துகிறீங்க. இது எந்த விதமான ஒரு மொராலிட்டி அப்படின்னு நமக்கு தெரியலை. ஒவ்வொரு நிலையிலும் முறையீடாக நடத்தப்பட்ட எஸ்ஐ தேர்வு ஆதாரத்துடன் நிரூபணம். அதாவது ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது 2022 அனௌன்ஸ் பண்ணுறாங்க 60 காலி பணியிடங்கள். அப்புறம் எக்ஸாமே வைக்கல. அப்புறம் 2025 3 வருஷம் கழித்து 60 காலி பணியிடங்கள் 70 காலி பணியிடங்களாக மாறுது. 10 போஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 2022 அனௌன்ஸ் பண்ணும் பொழுது இது ஆக்சுவலாக சொல்லிக்கிறேன், இது பாண்டிச்சேரியில் நடந்தது. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா பாண்டிச்சேரியில் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் எழுதிய தேர்வர்கள் இன்று ஒரு 15 பேர் சார் இவ்வளோ தவறுகள் நடந்திருக்குது, இவ்வளோ ஊழல் நடந்திருக்குது, இவ்வளோ முறையே நடந்திருக்குது. ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் நடத்தக்கூடிய ஒரு ஏஜென்சி, அந்த ஏஜென்சி ஒரு பிளாக் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி, கரும்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. அந்த ஏஜென்சி மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க முறைகேடாக இந்த எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் செயல்பட்டாங்கன்னு சொல்லி, ஃபயர் சர்வீஸாக செயல்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஏஜென்சி. அப்படி பிளாக் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏஜென்சியை எடுத்துகிட்டு பாண்டிச்சேரியில் ஃபிசிக்கல் டெஸ்ட் வச்சுருக்கிறாங்க. தேர்வர்கள் குற்றச்சாட்டு இதுதான். அங்கே முதல்ல ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் தான் எக்ஸாமினேஷன் இருக்கும், ரிட்டன் எக்ஸாமினேஷன், எஸ்ஐ எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு அங்கே. ஸோ அது சென்சார். அப்போ என்னென்னா நீங்கள் ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது மேனுவலாக ஒரு கை தட்டுறதோ விசில் அடிக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி, அந்த எண்டிங் பாயிண்டில் சென்சார் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா முறைகேடை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அப்படி சொல்லிட்டு அங்கே எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் தவிர இன்னொரு காங்கிரஸ் அங்கே இருக்குது, அவங்களே பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வெளியில் சொல்லணும் சார் அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கொண்டது இருக்குனாங்க. ஏன்னா இப்போ நமக்கு பல மாநிலங்கள்லேருந்து வருது, சார் இதை சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். ஏதோ தேர்வர்கள் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட சொல்ல சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு ஏதோ ஓகே 4 பேருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறதுனால நம்ம சொல்கிறோம். இதில் நமக்கு வேறு எந்த விதமான ஒரு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. பட் லாப நஷ்டத்தை எதிர்பார்த்து நம்ம எதுவும் செய்யலை. இதே போன்ற விஷயங்கள் மக்கள் மத்தியில் போய் சேரணுங்கிறதுக்காக சொல்கிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீங்கள் இது 2022 ரிலீஸ் பண்ண எஸ்ஐ எக்ஸாமினேஷனுடைய நோட்டிஃபிகேஷன் 60 வேக்கன்சி. ஸோ இதில் இந்த வெயிட், இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், வெயிட் மென் பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் போட்டிருக்கிறாங்க, விமன் 45 kgs மினிமம். 2022 நோட்டிஃபிகேஷன். நம்ம ஒரு எஸ்ஐ எக்ஸாமினேஷன் போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல், ஃபிசிக்கல் இருக்கும், ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இப்போ 22 ஒரு நோட்டிஃபிகேஷன் விடும்பொழுது அதில் வெயிட்டில் ஒன்றும் சொல்லாமல் 25 ஒரு நோட்டிஃபிகேஷன் விடும் பொழுது பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. எப்படி சுட் பி 18.5 + 29.9. அப்போ 2025 ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. ரிலீஸ் பண்ணி 3 மாதத்தில் எக்ஸாமினேஷன் வைக்கிறீங்க. ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன். அப்புறம் 2026 ஜனவரியில் நீங்கள் ஃபிசிக்கல் வைக்கிறீங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் கேப் இருக்குது. 2022 நோட்டிஃபிகேஷனில் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு காலமே கிடையாது. 2025 நீங்கள் புதுசாக பாடி மாஸ் இண்டெக்ஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா அப்போ அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ என்ன ஆகுது? ஒவ்வொரு நிலையிலும் முறைகேடு. அதான் நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 2025 கொண்டு வரக்கூடிய அந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த போர்டு, யூனிஃபார்ம் போர்டு 2022 நோட்டிஃபிகேஷனில்
எதுவுமே காமிக்கலை. அப்போ ஒரு 3 வருஷமாக இதுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் சொல்லி 2022 60 வேகன்சி நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு, ஆனால் எக்ஸாம் நடத்தலை. 3 வருஷம் கழிச்சு வரக்கூடிய இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் 10 போஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணி புதுசாக ஃபிசிக்கலில் வந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்றால் இதைத்தான் வந்து அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஸோ இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறைகேடு அப்படிங்கிறது இதை வந்து அவங்க சொல்கிறாங்க. சரி, ஓகே, அடுத்து நம்ம பார்க்கலாம். இது வந்து 2022 நோட்டிஃபிகேஷன், நம்பர் ஆஃப் வேகன்சி 60. நம்முடைய பாண்டிச்சேரியுடைய புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளரை சந்தித்த அக்கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், அப்புறம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, தடை செய்யப்பட்ட நிறுவனத்தின் மூலம் காவல் உதவி ஆய்வாளர் உடற்தகுதி தேர்வு ரத்து செய்யணும். யார் பேட்டி கொடுக்குறாங்க? முன்னாள் முதல்வர் பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு எக்ஸ் சிஎம் வந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு தான் அங்கே நடந்திருக்குது. அப்போது வந்து இதை ரத்து செய்யலாமே, ஆனால் ரத்து செய்யவில்லை. ஸோ இதைத்தான் வந்து தேர்வுகள் அங்கே எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி எல்லாத்துக்கும் பேசுகிறீங்க சார், உங்கள் வீடியோ நாங்கள் பார்க்குறோம், ஆனால் எங்களுக்கும் நீங்கள் பேசுங்க சார். நீங்கள் அதாவது முறைகேடுகள் குளறுபடிகள் இது தொடர்பாக நீங்கள் பேசினே தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னதுனால அவர்களுக்காக நம்ம பேசுகிறோம். எக்ஸ் சிஎம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. தடை செய்யப்பட்ட நிறுவனம், ஒரு நிறுவனம் பேர் சொல்கிறாங்க. அந்த நிறுவனம் எங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது? ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட நிறுவனம், பிளாக் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம், எஃப்ஐஆர் இருக்குது அந்த நிறுவனம் மேலே. அந்த நிறுவனத்தை வச்சு நீங்கள் உடற்தகுதி தேர்வு நடத்துறீங்கன்னு எக்ஸ் சிஎம் சொல்கிறார். ஸோ இதே வந்து உங்களுடைய பதிவுக்காக நம்ம சொல்கிறோம். 2025 வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நோட்டிஃபிகேஷன் 70 வேகன்சி. ஸோ 2022 வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் 60 வேகன்சி. அப்புறம் 3 வருஷமாக எந்த சத்தமும் இல்லை. அப்புறம் 25 வந்து பார்த்திங்கன்னா 70 வேகன்சிக்கு பண்ணுறாங்க. 22 வரும்பொழுது பாடி மாஸ் இண்டெக்ஸ் இல்லை, 25 பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு புதுசாக கொண்டு வராங்க. ஓகே, 2025 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது? ஆகஸ்ட் மாதம் வருது. ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன். சரி, ஓகே. 2025 நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் பாருங்கள். சப்ஜெக்ட், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிடேட்டிவ், ஜெனரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ், நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு மொத்தம் மேக்ஸிமம் மார்க்கு 100. பேப்பர் 2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ் என்னென்ன உண்டு எல்லாத்தையும் போட்டு மேக்ஸிமம் மார்க்கு 100, டோட்டலாக 200. இது வந்து 2025 ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனில் இவங்க சிலபஸ். பட் 2022 பேட்டர்ன் வேறு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 100. பட் நான் எங்கே இருந்து வேணாலும் கேட்பேன், அதான் இதுக்கு அர்த்தம். இங்கே மொத்தமாக 100, நான் இந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் கேட்பேன், அதான் இதுக்கு அர்த்தம். 2025 எஸ்ஐ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பாண்டிச்சேரி. பட் அதே இது 2022 எஸ்ஐ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் சிலபஸ் பாருங்கள். மேக்ஸில் நான் 30 கொஸ்டின் கேட்பேன், ஃபிசிக்கல் சயின்ஸில் 30 கொஸ்டின் கேட்பேன், பயாலஜி, ஹியூமன் சைக்காலஜியில் 30 கொஸ்டின் கேட்பேன், ரீசனிங் எபிலிட்டியில் 10 கொஸ்டின் கேட்பேன், ஹிஸ்ட்ரியில் 25, ஜியாகிரபியில் 25, கான்ஸ்டியூஷனில் 10, ஜென்ரல் நாலேஜில் 25. அப்போது 2022 இந்த மாதிரி ஒரு பிரேக்கப் கொடுத்து நீங்கள் படிக்க வச்சுட்டீங்க. 3 வருஷம் படிக்க வச்சாச்சு. 3 வருஷம் படிக்க வச்சதுக்கப்புறம் 2025 புதிதாக ஒரு நோட்டிஃபிகேஷன், ரீநோட்டிஃபிகேஷன் விடும் பொழுது நீங்கள் படிக்க வச்சதே மறந்து இதுக்கு மொத்தம் 100, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட், எத்திக்ஸ், மாராலிட்டி, அப்புறம் இங்கிலீஷ், இதுக்கு மொத்தமாக 100, அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதுக்கு மொத்தமாக 100 அப்படின்னா அந்த 3 வருடம் இதை நம்பி தேர்வுக்கு தயார் செய்தவர்கள் நிலை என்ன? அதனால தான் ஒவ்வொரு நிலையிலும் இதை வந்து குளறுபடி முறைகேடுன்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒரு ப்ரெஸ்கிரைப் சிலபஸ் கொடுத்தாச்சு, ஒரு பிரேக்கப் கொடுத்தாச்சு. 3 வருஷமாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், 2022 2025 வரைக்கும். அப்போ 2025 மீண்டும் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விடும் பொழுது அந்த பிரேக்கப் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் மொத்தமாக இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அது ஒன்று. ரெண்டாவது, இதில் இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குமா நம்ம சொல்ல முடியாது. அதுவுமே வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். இதில் மொத்தமாக என்ன சொல்கிறாங்க? மேக்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், பயாலஜி, ஹியூமன் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. தவிர இதில் மொராலிட்டி அப்படிங்கிற ஒரு சாப்டரே இல்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மொராலிட்டி என்ற ஒரு சாப்டர் இருக்கிறது. எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி. யாருக்கு மொராலிட்டி இவங்க எதிர்பார்க்குறாங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டே இல்லை, இவங்களுக்கு இல்லையான்னு தெரியல. ஏனென்றால் ஒரு ஸ்டூடெண்ட் எஸ்ஏ எக்ஸாமினேஷன் எழுதுறாரு அப்படின்னா அவர் மேலே எந்த எஃப்ஐஆர் இருக்கக்கூடாது, அவர் மேலே எந்த வழக்கம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர் எழுத முடியாது. அதான் நீங்கள் வந்து அலோவ் பண்ணலாம். நிறைய பேர் உங்கள் மேலே எஃப்ஐஆர் இருக்கா, கேஸ் இருக்கா, அப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன் யூ ஆர் நாட் ஃபிட். ஓகே, அதே நடைமுறை தானே அந்த போர்டுக்கு இருக்கணும். எஃப்ஐஆர் இருக்கக்கூடிய ஒரு தடை உத்தரவு பெற்ற தடையான இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியை வச்சு நீங்கள் எக்ஸாம் நடத்துறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க மேலே வழக்கு இருந்து எஃப்ஐஆர் இருந்தால் எக்ஸாமில் அலோவ் கிடையாது. அதே நேரத்தில்
ஏஜென்சிக்கு அவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குது, அவங்க மேலே தடை இருக்குது, அவங்கள வச்சு நீங்கள் எக்ஸாம் நடத்துகிறீங்க. இது எந்த விதமான ஒரு மொராலிட்டி அப்படின்னு நமக்கு தெரியலை. ஆனால் இவங்க மொராலிட்டியை சிலபஸ் வச்சுருக்கிறாங்க. எப்படி மொராலிட்டி சிலபஸில் இருக்குது, ஆனால் இவங்களுக்கு மொராலிட்டி கிடையாது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மொராலிட்டி வேணும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இது ஒரு குறைபாடு, குளறுபடி, இதையெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட சொன்னது. அப்புறம் அந்த கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் தடை பண்ணியிருக்கிறாங்க. டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் 103 அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபவுண்ட் இல்லீகலி செலக்டட் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபயர்மேன். ஜம்மு காஷ்மீரில் ஃபயர்மேன் சர்வீஸில் 103 பேர் டெர்மினேட்டர் நாங்கள் இல்லீகலாக செலக்ட் ஆகிருக்கு, நாங்கள் வந்து எடுத்து விட்டுறோம் அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் சொல்லியிருக்குது. அந்த தேர்வை நடத்திய அதே ஏஜென்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. அந்த தேர்வை நடத்திய அதே ஏஜென்சி தான் இங்கேயும் நடத்தியிருக்கிறாங்க. சரி, ஓகே. எஃப்ஐஆர் அவங்க மேலே இருக்குது. அண்ட் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லீகல் பிரசிடென்ட் இன் தேஜ் பிரகாஷ் பதக் ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஹெல்ட் தட் ரூல்ஸ் ஆஃப் தி கேம் cannot be changed after the game has started. The game அப்படின்னு என்ன அர்த்தம்னா, the game started the moment you apply in 2022. அதாவது ரூல்ஸை மாற்றக்கூடாது. ஒரு கேமை வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 2022 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி நீங்கள் மாற்றக்கூடாது. என்ன கேம்? எஸ்ஏ எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு, எஸ்ஏ எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற கேம் அது நீங்கள் 2022 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ 25 புதுசாக தான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் இருக்கிற ரூல்ஸ் இதில் மாற்றக்கூடாது. நீங்கள் பாட்டு திடீர்னு வெயிட், பாடி மாஸ் இண்டெக்ஸ் இங்கே புதுசாக கொண்டு வரீங்க ஃபிசிக்கலில். அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் வந்து பிரேக்கப் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இருந்த பிரேக்கப் இங்கே இல்லாமல் போகுது, மொராலிட்டின்னு புதுசாக சேர்க்குறீங்க. அப்போ நீங்கள் அந்த கேமுடைய ரூலை மாற்றக்கூடாது என்று ராஜஸ்தான் ஹைகோர்ட்டுடைய ஒரு தீர்ப்பு. ஸோ இதையெல்லாம் வச்சு கேஸ்லாம் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக ஸ்குவாஸ் ஆயிரும். இருந்தாலும் வெளி உலகத்துக்கு தெரியவில்லை, நீங்கள் கூறுங்கள் என்ற ஒரு கூறியதால் நாம் உங்கள் கண் முன்னால் கொண்டு வருகிறோம். ஓகே. ஸோ இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா 9/1/2026 அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 9/1/2026 மொத்தம் 18,205 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க எஸ்ஏ எக்ஸாமினேஷனுக்கு. அதில் வந்து 16,473 அப்ளிகேஷன் நாங்கள் அக்செப்ட் பண்ணியாச்சு. 1,732 அப்ளிகேஷனை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இது எதுக்கு? ஃபிசிக்கலுக்கு. ஏன்னா அங்கே ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் நடக்கும், அப்புறம் தான் ரிட்டர்ன் நடக்கும். ஓகே. 9/1/2026 ஜனவரி 9, 2026 கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒரு 1,732 பேரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க. ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த 1,732 பேர் எதுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஏதோ டாக்குமெண்ட்ஸ் இல்லைங்கிற ரிஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே. அப்போ அந்த 1,732 பேருக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? வாய்ப்பு கொடுத்துருக்கணும். வாய்ப்பு கொடுத்து சரி ஓகே அதில் ஒரு 1000 பேர் வந்து கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஏன்னா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிஷன்ஸை ஃபுல் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்கள நம்ம வந்து ஒரு இதுக்கு கூப்பிடலாம், ஃபிசிக்கலுக்கு கூப்பிடலாம். அப்படிங்கிற ஒரு நேரத்தில் ஜனவரி 9, 2026 நீங்கள் ஒரு 1,732 பேரை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை. அப்புறம் ஜனவரி 10 சனிக்கிழமை, ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமை. அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஜனவரி 12 திங்கக்கிழமை சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? காலியாக உள்ள 70 காவல் உதவி ஆய்வாளர் இவங்களுக்கு ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு 19/1 7/2 வரைக்கும் நடக்கும். இது எவ்வளோ பெரிய ஏமாற்றுத்தனம்! 9 ஒரு 1,732 பேரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஃபிசிக்கலுக்கு வரக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணியாச்சு. டாக்குமெண்ட் சரியில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா எல்லா இதுலேயும் நடக்கும். நீங்கள் வந்து என்னென்னா ஓகே இந்த டாக்குமெண்ட் சரியில்லையா நான் கொடுக்குறேன். ரொம்ப கிளவராக வெள்ளிக்கிழமை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு சனி ஞாயிறு கோர்ட் லீவு, யார் கோர்ட்டுக்கு போக முடியாது. திங்கக்கிழமை என்ன பண்ணிடுவோம்? ஃபிசிக்கலுக்கு நம்ம கூப்பிட்டுருவோம். திங்கக்கிழமை 12 கூப்பிட்டாச்சு. அந்த மாணவிகளுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க, எதுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க, கோர்ட்டுக்கு கூட போக முடியாது. ஸோ திங்கக்கிழமை நீங்கள் ஃபிசிக்கல் கூப்பிட்டாச்சு. திங்கக்கிழமை அப்போ வந்து பொங்கல் டைம். ஓகே. 13 பொங்கல் லீவு. அப்புறம் பொங்கல் லீவு முடிஞ்ச உடனே 19/1 7/2 வரைக்கும், அதாவது ஜனவரி 19 பிப்ரவரி 7 வரைக்கும் நாங்கள் ஃபிசிக்கலாக நடத்துகிறோம். ஃபிசிக்கல் நடத்திட்டு அப்புறம் தான் ரிட்டன் வைப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு தேர்வர்கள் இங்கே ஏமாறுகிறார்கள் அதான் நம்ம பார்க்குறோம். 2022 அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு சிலபஸ் பேட்டர்ன் எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு சடனாக பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படி புதுசாக ஒரு காலத்தை சேர்த்து விட்டு அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கணும்னு சொல்லி சிலபஸ் இந்த பசங்களாம் வந்து எல்லோரும் அப்ளை பண்ணுறாங்க. அதில் ஒரு 1,732 பேர் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க. ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க, எதுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படி அவங்க கேட்கக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலையில் அடுத்த சனி ஞாயிறு அப்படிங்கிற 2 நாட்களை பயன்படுத்தி அவங்க கோர்ட்டுக்கும் போக முடியாது, ஆஃபீஸ்லையும் கேட்க முடியாது. ஏன்னா ஹாலிடே. திங்கக்கிழமை சடனாக அந்த 1,732 பேர்கிட்ட எந்த குறையும் இல்லாமல் அவங்க கேட்ட கேள்வி அவங்கள கேள்வியே கேட்க விடாமல்
கேட்க விடாமல் சடனாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் கூப்பிடுறீங்க. சரி, ஓகே, இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை நீங்கள் நடத்துகிறீங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த வாய்ப்பும் கொடுக்கக்கூடாது. அப்புறம் ஆன்டி கரப்ஷன் பியூரோ ஜம்மு காஷ்மீர் ஃபயர்மேன் சர்வீஸ் ஏற்கனவே பார்த்தது தான். நாங்கள் வந்து இதை வந்து தடை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அந்த கம்பெனி பேர் வந்து ஏதோ ஒரு பேரெலாம் கொடுத்துருக்குறாங்க. LMES IT பிரைவேட் லிமிடெட், LMES அப்படிங்கிற ஒரு கம்பெனி பேர். இதை தான் தடை செய்யப்பட்ட நிறுவனம் சொல்லி ex-CM அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. ex-CM பாண்டிச்சேரி முன்னாள் முதல்வர் தடை செய்யப்பட்ட பிளாக் லிஸ்ட் கம்பெனி சொல்லி அவங்க வந்து பேப்பரில் கொடுத்த ஒரு நியூஸ். ஸோ த LMES அது ஏதோ ஒரு கம்பெனி, ஓகே. அண்ட் சத்தீஸ்கர் கேன்சல் காப் ரெக்ரூட்மெண்ட் இன் ராஜஸ்தான் SIT to fraud charges. சத்தீஸ்கர் டெப்டி CM விஜய் சர்மா அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெக்ரூட்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறோம், ஜம்மு காஷ்மீர் கேன்சல் பண்ணுறோம், சத்தீஸ்கர் கேன்சல் பண்ணுறோம். அப்போ பாண்டிச்சேரி நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு அந்த ஏஜென்சியை வச்சு எக்ஸாம் நடத்துறது, அதாவது இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் நடத்துறதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை. இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா மறுபடியும் அந்த வேலைக்கு யாரும் அவரை கூப்பிட மாட்டாங்க. அப்போது நீங்கள் வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவிகளின் குரல் வலையை நெறித்து யாரும் எதுவுமே பேச முடியாதபடி வெள்ளிக்கிழமை லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது, 1732 பேர் ரிஜெக்ட் பண்ணுறது, சனியார் லீவு, அவங்க எங்கே யார்ட்டு கேட்க முடியாது. 12ஆம் தேதி திங்கக்கிழமை வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வாங்கன்னு கூப்பிடுறது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி கம்பெனியை வச்சு நடத்துறது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையை அனுபவித்திருக்கிறார்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக வந்து ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. 8/3 புதுச்சேரி 8/3 நடத்துகிறத வந்து, அதாவது 22/2 நடத்துகிறத 8/3 நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொடுத்தாச்சு. சரி, ஓகே. ஸோ இதைத்தான் அவர்கள் கூறுவது. இவங்க என்ன சொல்கிறாங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்புறமா ஃபிசிக்கல், ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் அப்புறம் ரிட்டன். அந்த ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் அப்படிங்கிறது திடீர்னு பாடி மாஸ் இண்டெக்ஸை கொண்டு வர்றது உள்ள 2022 நோட்டிஃபிகேஷனில் அது இல்லை. பட் 2025 நோட்டிஃபிகேஷனில் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படி புதுசாக கொண்டு வர்றது. அப்புறம் சிலபஸ் பேட்டர்ன் சடனாக மாற்றுறது. அப்புறமா ஒரு 1732 பேர் ரிஜெக்ட் பண்ணி ஜனவரி 9 ரிஜெக்ட் பண்ணி 10/11 அதாவது எல்லாமே லீவு. 12ஆம் தேதி ரிஜெக்ட் பண்ணிட்டு ஏன் ரிஜெக்ட் பண்ணோம், எதுக்கு ரிஜெக்ட் பண்ண, அவனை கேள்வியே கேட்க முடியாமல் அப்படியே அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கூப்பிட்றது, இப்போ ரிட்டன் நடத்துறது. ஸோ இதெல்லாமே அங்கே இருக்கக்கூடிய தேர்வர்கள் வந்து நம்மகிட்ட வந்து சொல்கிற ஒரு காரணத்தினால நம்ம வந்து இது வந்து பதிவு பண்ணுறோம். ஸோ நம்மளை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, எந்த ஒரு இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமாக இருக்கட்டும் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட், அதாவது ஆள் சேர்ப்பு, கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு எடுக்கிறது அது நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் அரசு நிர்வாகம் நேர்மையாக இருக்கும். நீங்கள் வந்து கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் நேர்மையாக இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அமைச்சர்களால் எதுவுமே சம்பாதிக்க முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக். நம்ம வந்து ஒரு அதிகாரி வந்து அமைச்சருக்கு எப்படி சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தா தான் அமைச்சருக்கு தெரியும். இல்லையென்றால் அமைச்சருக்கு தெரியாது. பாண்டிச்சேரி போன்ற மாதிரி ரொம்ப சின்ன மாநிலம், அங்கேயே இந்த அளவுக்கு நடக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே அப்படி நடக்கல. அதான் ஒரே ஆச்சரியமாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நினைச்சாது மாஸ் காப்பி அப்படி எடுத்து நடக்குமே தவிர இந்த அளவுக்கு நடக்காது. ஆனால் பாண்டிச்சேரியில் வந்து எதிர்பார்க்கவே முடியவில்லை இந்த அளவுக்கு நடக்கிறது. ரொம்ப முக்கியமாக 25 வருடங்கள் கழித்து இந்த எக்ஸாமினேஷன் கால்ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம் தான். பாண்டிச்சேரியில் 25 வருஷம் கழித்து எஸ்ஏ எக்ஸாமினேஷன் கால்ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு கொடுமைகளை அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுபவித்திருக்கிறார்கள். அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் நீங்கள் வந்து இதை பற்றி பேசுங்க சார் அப்படி சொல்கிறதுனால நம்ம வந்து பேசுகிறோம். நம்மளை பொறுத்தளவு மாணவிகள் இந்தியாவின் எந்த மூலையில் இருந்தாலும் அவளுக்காக நாம் குரல் கொடுப்போம். இதில் வந்து நான் தமிழ்நாட்டுக்காரனுக்கு தான் கொடுப்பேன், ஆந்திராக்காரனுக்கு தான் கொடுப்பேன் அப்படிலாம் நமக்கு கிடையவே கிடையாது. யார் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாலும், ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான ஒரு யூடியூப் தளம். இதில் ஒரு சில விஷயங்கள், பேப்பரில் வந்த விஷயங்கள், டிவியில் வந்த விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து இதில் வந்து நம்ம இதுக்கு எதிராக பேசணும் அதுக்கு எதிராக பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் வந்து தமிழ்நாடு கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாநிலமாக இருக்கிறது இந்த எஸ்ஏ எக்ஸாமினேஷன் தேர்வில். அதையும் நாம் இங்கு பதிவு பண்ணியாக வேண்டும். எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா மு.க. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் கருணாநிதி அப்படி சொல்லுவாங்களோ, அதே மாதிரி இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் எஸ்ஐ செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் தமிழ்நாடுங்கிற மாதிரி இருக்கிற. தமிழ்நாட்டு ஒரு சம்பவங்கள் நடக்குது, பட் கோர்ட்டு கேஸு உண்மையிலே அதெல்லாம் நம்ம பாராட்டணும். வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்கிறாங்க, அது விசாரிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. எலிஜிபிலிட்டி லெவலில் ஏன் தமிழ் இல்லை கோர்ட்டே கேட்குறாங்க, அதெல்லாம் ஓகே. ஸோ இது போன்ற விஷயங்கள் இனிமேல் களையப்பட வேண்டும். இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.